பொதுவா பணம் மரத்துல காய்க்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நாம பார்க்க போற இந்த கதையில மரத்துல காய்ச்ச இலைகளையே பணமாக பயன்படுத்தி ஒரு நாய் தனக்கு தேவையான பொருட்களை கடையிலிருந்து வாங்கிட்டு போன ஒரு சுவாரஸ்யமான செய்தியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கொலம்பியா நாட்டில் உள்ள ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழக வளாகத்துல ஒரு கடை இருந்திருக்குது. அந்த கடையில அந்த கடையை சுற்றி வாழ்ந்த அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் வாழ்ந்த ஒரு லேபர்டார் வகையைச் சேர்ந்த கருப்பு நாய். அதன் பெயர் நெக்ரா. இந்த நெக்ரோ என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆசிரியர்களும் மாணவர்களும் அங்கே உள்ள ஒரு கடையில பணத்தை கொடுத்துட்டு தங்களுக்கு தேவையான பொருட்களை, பிஸ்கட் இது மாதிரியான பொருட்களை வாங்கிட்டு போறத அந்த நாய் பார்க்குது. இது ரெகுலரா கவனிச்சுக்கிட்டே வர்ற அந்த நாய், ஏதோ ஒரு பொருளை கொடுக்குறாங்க, அதுக்கு பதிலா அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிறாங்க, அப்போ நம்மளும் ஒரு பொருளை கொடுத்தோம்னா நமக்கு தேவையானதை கொடுப்பாங்க அப்படின்னு அந்த நாய் ரொம்ப தீவிரமா யோசிச்சு அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து யோசித்து கொண்டிருந்த அந்த நாய், ஒரு இலை அப்பொழுது அந்த மரத்தினுடைய கிளையிலிருந்து நாயின் அருகே விழுகிறது. அப்போ அந்த நாய்க்கு ஒரு யோசனை ஏற்படுது, இந்த இலையை கொடுத்து நமக்கு தேவையான பொருளை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலையை எடுத்துட்டு போய் அந்த கடையில போய் நிக்குது. ரொம்ப நேரமா அந்த கடையில அந்த இலையோட நிக்கிற அந்த நாயை பார்த்து அந்த கடையில் உள்ள ஊழியர்கள் அதோட புத்திசாலித்தனத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இது பணத்துக்கு பதிலா இந்த இலையை கொடுத்துட்டு தனக்கு ஏதோ ஒண்ணு தேவை அப்படிங்கிறத வாங்குறதுக்காக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய்க்கு சரி இவ்வளவு தூரம் அறிவா யோசிச்சிருக்கே அந்த நாய் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பிஸ்கெட்டை கொடுக்குறாங்க. இப்படி பிஸ்கெட்டை வாங்கி பழகின அந்த நாய் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, தினமும் ஒரு இலையை கொண்டு வந்து அந்த கடையில கொடுத்துட்டு ஒரு இலைக்கு ஒரு பிஸ்கட் அப்படிங்கிற விதத்துல அந்த நாய் அதை வாங்கிட்டு போகுது. தினமும் இதை செய்து கொண்டிருந்த அந்த நாயை பார்த்து அந்த பல்கலைக்கழக நிர்வாகம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாயை தங்களுடைய நிர்வாகம் தத்தெடுத்துக் கொள்ளும் அப்படின்ட்டு அந்த நாய் இறுதி வரைக்கும் அந்த பல்கலைக்கழகத்துல உணவும் தங்குறதுக்கு இடமும் கொடுக்கப்பட்டதாக பல தகவல்கள் இருக்குது. இந்த செய்தி 2018 காலகட்டத்துல இணையம் முழுவதும் தீவிரமாக பேசப்பட்ட ஒரு செய்தி. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செயலை மனிதர்கள் சொல்லிக் கொடுக்கும் விதத்துல சொல்லிக் கொடுத்தா மிருகங்களும் அந்த செயலை சரியான முறையில செய்யும் அப்படிங்கிறதுக்கு இந்த நாய் ஒரு உதாரணமா இருக்குது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற எதை பத்தி உங்களுக்கு பிடிச்ச டாபிக் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பத்தி பேசலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.